இங்க இருந்த டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரும் லேபர் மினிஸ்டர்ஸும் ஈவன் துணை முதலமைச்சரும் என்ன சொன்னாங்க, சங்கம் அமைச்சா நிறுவனம் வந்து போயிடாதா அப்படின்றது தானே இவங்களுடைய வாதமா இருந்துச்சு. இப்போ டிசிஎஸ்ல சங்கம் இல்லை, என்ன நடந்துச்சு? 12,000 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட போகுது. இதை இவங்க வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டு கேட்பாங்களா? கிட்டத்தட்ட 44,000 கோடி வந்து ரூபாயை தூக்கி கொண்டு போய் டிசிஎஸ் சன்ஸுக்கு, டாடா சன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கு. பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி இருக்கும் சூழலில் இந்த நிறுவனம் அடுத்து ப்ராஃபிட் மார்ஜினை அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே மார்ச்சுக்குள்ளே 26க்குள்ளே நாங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை மீட் பண்ணணும்னா இந்த மாதிரியான காஸ்ட் கட் நடவடிக்கையில் இறங்கணும் அப்படின்றது தான் வந்து அதுக்குள்ளே சொல்லப்படாத ஒரு ரீட்ரெயின் பண்ணி அவங்கள சரியான ப்ராஜெக்டில் இடங்களில் எங்களால் பொருத்த முடியல. அந்த காரணமுக்காக நாங்கள் வந்து வெளியில் தள்ளுறோம். இதுக்கும் ஏஐக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறாங்க. துணை முதலமைச்சரோ இல்லைனா வந்து டிஆர்பி ராஜாவோ நிர்வாகத்துக்கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணாத எங்கள் மாநிலத்தில் அப்படின்னு வந்து இவங்க வாயை திறந்து பேசினாங்கன்னா இப்போ வர எலெக்ஷன் சூழ்நிலைக்கும் இவங்க சொல்கிற சோகால் சோஷியல் ஜஸ்டிஸுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அவங்களுடைய சிஇஓ அறிவிச்சிருக்கிறாரு எல்லா ஊழியர்களுக்கும் இன்டர்னலாக. அதை அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிற ஊழியர்களை நாங்கள் வந்து 2% வந்து நீக்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பல்வேறு ஸ்கில்ஸ் வந்து ரீட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். ரீட்ரெயின் பண்ணி அவங்கள சரியான ப்ராஜெக்டில் இடங்களில் எங்களால் பொருத்த முடியல. அந்த காரணமுக்காக நாங்கள் வந்து வெளியில் தள்ளுறோம். இதுக்கும் ஏஐக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறாங்க. இல்லை 2 முரண்பாடான விஷயம் இருக்குது. ஒன்று, இது வந்து மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிசிஎஸ் மாதிரி நிறுவனம் வந்து ஒரு கன்சல்டன்சி நிறுவனம். அதாவது அதில் எல்லாரும் எப்போவுமே புதுசாக கற்றுக்கிட்டு புது ப்ராஜெக்டில் புது நிறுவனங்களுக்கு புது கிளைண்ட்டுகளுக்கு புது நபர்கள் கூட எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து மிட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இல்லை சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க இப்படியாக அதிகப்படியாக பெர்ஃபார்ம் பண்ணி மேலே போனவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படியான நபர்கள் இதை பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து அது ஒரு முரண்பாடான விஷயமா இருக்குது. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி இப்படி புதுசாக கற்றுக்கிட்டதுனால தான் மேலே போயிருக்காங்க. அவங்கள வந்து சரியாக பொருத்த முடியாத வந்து நிர்வாகத்துடைய பிரச்சனை, அதோடைய தப்பான வழிநடத்தல், அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு இந்த ஒரு முடிவாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த முரண்பாடை பார்க்குறோம். 2வது, இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 44,000 கோடி வந்து ரூபாயை தூக்கி கொண்டு போய் டிசிஎஸ் சன்ஸுக்கு, டாடா சன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி இருக்கும் சூழலில் இந்த நிறுவனம் அடுத்து ப்ராஃபிட் மார்ஜினை அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே மார்ச்சுக்குள்ளே 26க்குள்ளே நாங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை மீட் பண்ணணும்னா இந்த மாதிரியான காஸ்ட் கட் நடவடிக்கையில் இறங்கணும் அப்படின்றது தான் வந்து அதுக்குள்ளே சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்குது இவங்களோட தொடர்ச்சியான செயல்பாடுகள் பார்க்கும்போது. இதை அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வெளிப்படுதுன்னா, இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து வெளியில் அனுப்புகிறோம் சொல்கிற நிறுவனம் ஒவ்வொரு ஊழியரையும் நிர்பந்தப்படுத்தி ஃபோர்ஸ்ட் ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கு எல்லா தயாரிப்பையும் வந்து இறங்கியிருக்காங்க. ஒரு நிறுவனம் வேலையை விட்டு அவங்களுக்கு தேவையில்லைன்னா டெர்மினேட் பண்ணிட்டு போகணும். ஆனால் அதுபடி இல்லாமல் இவங்களை ரிசைன் பண்ண வைக்கிறதே ஏதோ இவங்க திருட்டுத்தனமாக இல்லீகலாக பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு அறிகுறி. ஸோ இவங்க ஒரு சைடு வந்து பொய் சொல்கிறாங்க, ஊழியர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஸ்கில் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு பொருளாதார ரீதியாக போன வருடம் ஒரு பெரும் தொகையை கொண்டு போயிட்டு அந்த ஊழியர்களுக்கு கொடுக்காம போய் டாடா சன்ஸுக்கு வந்து 44,000 கோடியை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய விளைவாக தான், அந்த தப்புனால தான் இவங்க வந்து இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதை இவங்களே தூக்காமல் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற ஊழியர்கள் இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி குடும்பத்தை விட்டு கான்ட்ரிபியூட் பண்ண ஊழியர்களை நிர்பந்தப்படுத்தி ஃபோர்ஸ் ரிசைன் பண்ணி அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்புறது மூலியமாக இந்த தவறை வந்து அவங்க மேலே இருக்கிற பழியை வந்து தொடச்சிக்க நினைக்கிறாங்க, மறைக்க நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்ல நடந்துட்டு இருக்குது அம்சம். குறிப்பாக இவங்க சொல்கிற மிட் அண்ட் சீனியர் லெவல்னு சொல்லும் போது 8 வருஷத்துக்கு மேலே பணிபுரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நபர்களுக்கு வெளியில் போனால் மார்க்கெட்டில் வந்து வேலையே இல்லை. அப்படி வேலையே இல்லாதவங்களுக்கு இவங்க என்ன நஷ்டஈடாக கொடுக்குறாங்க? தன் தேவைக்காக, நிர்வாகத்தின் தேவைக்காக வெளியில் அனுப்புகிற ஊழியர்களை 3 மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. 3 மாதம் சம்பளத்தில் ஒரு குடும்பம் இஎம்ஐ இருக்கும், பசங்களுக்கு எஜுகேஷன் இருக்கும், ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதெல்லாம் 3 மாதத்து வரைக்கும் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? குடும்பத்து, அதாவது 12,000 பேர்னா 14,000 குடும்பம் என்னவாகும்? 50,000 பேர் கிட்ட இது வந்து பாதிக்கப்பட போகிறாங்க. இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வெளிப்படையாக இந்த நிறுவனம் வந்து சொல்லுது நான் பண்ண போகிறேன்னு. இன்னும் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை, மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி, ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படியா கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம், நாங்கள் ஏதாவது முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, சட்டத்தை மீறும், வெளிப்படையாக சட்டத்தை மீறும் நிறுவனங்கள்
இதை தண்டித்து நம்ம வந்து மக்களை பாதுகாக்கணும், ஊழியர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஊழியர்களுக்காக செயல்பட வேண்டிய லேபர் டிபார்ட்மெண்ட், அது பேரே அதுதான். ஆனால் அது வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக வந்து இருக்குது. சாம்சங் போராட்டத்தில் இந்த மாதிரி வந்து நடக்கும்போது அந்த ஊழியர்கள் 12 வருஷம் கழிச்சு எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போராடி நாங்கள் சங்கம் அமைப்புன்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு சங்கம் அமைத்த பின்னணியில் இங்கே இருந்த டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரும் லேபர் மினிஸ்டர்ஸும் ஈவன் துணை முதலமைச்சரும் என்ன சொன்னாங்க, சங்கம் அமைச்சா நிறுவனம் வந்து போயிடாதா அப்படின்றது தானே இவங்களுடைய வாதமாக இருந்துச்சு. இப்போ டிசிஎஸ்ல சங்கம் இல்லை, என்ன நடந்துச்சு, அவ்வளோ 12,000 பேர் 12,000 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட போகுது. இதை இவங்க வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டு கேட்பாங்களா? இவங்க வந்து ஊழியர்களோட நலனுக்கு வந்து கேட்க போகிறாங்களா, இல்லை பாதுகாக்க போகிறாங்களா? வாய மூடிட்டு தானே இருக்காங்க. ஸோ பாதிப்புகள் ஏற்பட்டால் அரசு வந்து ஊழியர்கள் சைடில் நிற்காது, யார்கிட்ட காசு இருக்கோ யார்கிட்ட அரசியல் பலம் இருக்கோ அவங்க சைடு தான் நிற்கும் அப்படின்றது தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அரசு. ஸோ அதனால் இந்த நிலையை மாற்றணும்னா நம்ம வந்து யூனியனைஸ் ஆகணும். யூனியனைஸ் ஆகி நிர்பந்தப்படுத்தி போராட்டம் தான் வந்து இதை வந்து மாற்றும் அப்படின்றது தான் நாங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்கிறோம். இதில் குறிப்பாக இப்போ மாநில அரசு ஒரு சைடு பிஜேபி எதிர்க்கிற அப்படின்னு சொல்கிற திமுக அரசு, பிஜேபி எப்படி வந்து தொழிலாளர் சட்டங்கள் புதிய நியூ லேபர் கோட்ஸை கொண்டு வந்து இதுவரைக்கும் இருந்த சட்டங்கள் எல்லாமே எது இல்லீகல்னு சொல்லிச்சோ அதெல்லாம் லீகலைஸ் ஆக்கி கொண்டு வந்திருக்கிற சட்டங்களை அதை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மாநில அரசு இங்கே வந்து அவசரப்பட்டு அதுக்கும் முன்னாடி பிஜேபிக்கும் முன்னாடி வந்து ஓடி போய் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சட்டங்களை வந்து இனிமேட்டு இருந்தால் இல்லீகல்லாம் லீகலைஸ் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் மினிமம் வேஜ் கூட கொடுக்காத, அதாவது 10,000 கூட கொடுக்காத ஒரு நிறுவனம் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி அவரை வந்து ஃபைன் பண்ணலாம், அந்த நிர்வாகத்தை நடத்துகிறவரை ஃபைன் பண்ணலாம், 6 மாதம் வந்து ஜெயிலில் போடலாம். இப்போ 6 மாதம் எதுக்கு ஜெயிலு, அவர் என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டாரு, ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுத்தா அதில் என்ன தப்பு அப்படின்றதான் இவங்க வாதாடி அதை வந்து சட்டமாக வந்து ஏற்றுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த ஊழியர்கள் பிரச்சனை நடக்கும்போது வேடிக்கை பார்க்காமல் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் நிற்கணும்னு சொல்லும்போது வெறும் வார்த்தைகள் செய்யாமல் செயல்பாட்டில் வந்து இறங்கணும். துணை முதலமைச்சரோ இல்லைனா வந்து டிஆர்பி ராஜாவோ நிர்வாகத்துக்கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணாத எங்கள் மாநிலத்தில் அப்படின்னு வந்து இவங்க வாயை திறந்து பேசினாங்கன்னா இங்கே இருக்கிற இப்போ வர எலெக்ஷன் சூழ்நிலைக்கும் இவங்க சொல்கிற சோகால் சோஷியல் ஜஸ்டிஸுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிற சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாமே ப்ராஃபிட் ஜஸ்டிஸாக தான் வந்து இருக்கே தவிர மக்களுக்காகவும் இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்க மனிதர்களுக்காகவும் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. அந்த அடிப்படையில் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கும் இங்கே தமிழக அரசு உடனடியாக அதனுடைய ஆதரவை நிறுத்தி கொண்டு ஊழியர்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்க வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் இமீடியட்டாக போகணும். வேடிக்கை பார்க்காமல் இவங்க வந்து மிக்சர் தின்னாமல் உடனடியாக செயல்பாட்டில் இறங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை.